ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் தாங்க இது. ஆனால் ரொம்ப செய்யறது ஈஸி, அவ்வளோ ஈஸி. ஒரு 15 நிமிஷம் டக்குன்னு நம்ம இந்த ஸ்வீட் ரெடி பண்ணிடலாம். மில்க் கேக் தான் கலாகந்துன்னும் சில பேர் சொல்லுவாங்க. செய்யறதுக்கு ரொம்ப நேரமெல்லாம் எடுக்காது. ஒரு 15 நிமிஷத்துல டக்குன்னு நம்ம இந்த ஸ்வீட் ரெடி பண்ணிடலாம். கேசரி செய்யறதுக்கு கூட கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கு முன்னாடியே இந்த ஸ்வீட் செஞ்சிடலாம். வெறும் 1 லிட்டர் பால் இருந்தால் போதும். 3 பொருட்களை வச்சு நம்ம மில்க் ஸ்வீட் ரெடி பண்ணலாம். எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 லிட்டர் பால் தான் எடுத்திருக்கேன். பேக்கெட் பால் தான். பால் சுண்ட காய்ச்சணுங்கிறது கிடையாது. ஒரு கொதி வந்தால் போதும். பால் நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு கிளறி விட்டுருங்க. இதுக்கு டேஸ்ட்டுக்கு வேண்டி நாட்டு சக்கரை தான் நான் சேர்க்குறேன். நாட்டு சக்கரை 3/4 கப்பு சேர்த்துக்கோங்க. நாட்டு சக்கரை நம்ம சேர்த்தோம் அப்படின்னா கலர் நல்லா அந்த கலர் ஈஸியாக நம்மளுக்கு கிடைச்சிடும். ஒரிஜினல் கலரே கிடைக்கும். அதுக்காக தான் நாட்டு சக்கரை சேர்க்கறது. நாட்டு சக்கரை சேர்த்துட்டு ஒரு கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு நான் வினிகர் 3 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். 3லிருந்து 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும், சரியா இருக்கும். அதுக்கு மேல சேர்க்காதீங்க. வினிகர் சேர்த்து 1 செகண்ட் விட்டீங்க அப்படின்னா நல்லா திரிஞ்சு வந்துடும். பாருங்க, சூப்பரா திரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளவுதான். இது இனிமேல் நம்மளுக்கு அந்த தண்ணி நல்லா வத்தி சுண்டி வந்தா போதும், நம்மளுக்கு ஸ்வீட் ரெடி ஆயிடும். ஆனா கொஞ்சம் கிட்ட நின்று கிளறி கொடுத்துக்கோங்க. அடி பிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நல்லா பாருங்க, இந்த அளவுக்கு சுண்டி வந்துருச்சு. தண்ணி நல்லாவே வத்திடுச்சு. இந்த அளவுக்கு வத்தி வரணும். சூப்பரா இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த கலர் எவ்வளோ ஒரிஜினல் கலர் இருக்குது பாருங்க. இந்த அளவுக்கு கலர் ஒரிஜினல் கலரே நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இதுக்கு 15 நிமிஷமே அதிகம் தான். இப்போ 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய்யும் நம்ம அதிகமாக சேர்க்க வேண்டியதே இல்லைங்க. 1 டீஸ்பூன் நெய் இருந்தால் போதும். சூப்பராக ஸ்வீட் நம்மளுக்கு கையில் கிடைச்சிடும். அதாவது நாக்கில் வச்சா கரையும். அந்த அளவுக்கு மில்க் ஸ்வீட் ரெடியே இருங்க. நெய் ஊற்றிட்டு அப்படியே ஒரு கிளறி கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். பாருங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதனுடைய பக்குவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கரண்டியில் எடுத்து போட்டீங்க அப்படின்னா ஒட்டாமல் வரணும். அவ்வளோதான். பாருங்க, ஒட்டவே இல்லை. நம்மளுக்கு இப்போ ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நான் பேக்கிங் ட்ரேல போடுறேன். நீங்க எந்த பாத்திரத்துல வேணும்னாலும் போட்டுக்கலாம். ரவுண்ட் ஷேப் வேணும்னா ரவுண்ட் ஷேப்ல போட்டுக்கோங்க. இல்லை இந்த மாதிரி ஸ்கொயர் டின்ல போடுறதுனாலும் ஸ்கொயர் டின்ல போட்டுக்கோங்க. போட்டுட்டு சைஸ் லெவல் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா சைஸ் லெவல் பண்ணிட்டு ஒரு 2லிருந்து 3 மணி நேரம் விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் பீஸ் போட்டுக்கோங்க. நான் பெரிய இந்த பேக்கிங் ட்ரேல போட்டதுனால எனக்கு பீஸ் விழுகிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக ஆயிடுச்சு. இனி கொஞ்சம் சின்ன பாத்திரத்துல போட்டுருக்கணும். அப்போதான் பீஸ் சூப்பரா விழுகும். பாருங்க, நான் பீஸ் போட்டது இந்த மாதிரி தான். கொஞ்சம் உடஞ்சிருச்சு. நீங்க கொஞ்சம் சின்ன பாத்திரத்துல போட்டு ஆற விட்டு பீஸ் போட்டுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை தட்டிடுங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு வரும்.